ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கார்டன். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு கார்டனிங் அப்டேட் வீடியோ தாங்க. நான் வந்து அந்த செண்பகம் மரங்கள் வந்து விதைகள் போட்டு முளைச்சிருந்ததில் வந்து ஒரு 5 விதைகள் வந்து முளைச்சி மரமாக கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை வந்து தனித்தனியாக எடுத்து பேக்கெட் பண்ணிட்டேன். அதுங்க வந்து நல்லா செழுமையாக வளருதுங்க. இன்னுமே பெரிய பேக்கெட் போட்டு தண்ணி நல்லா விட்டுருந்தா இந்நேரம் இன்னும் கூட பெரிய மரமாக ஆயிருக்கும். ஒரு அடியாவது வளர்ந்துருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியான மண்ணில் இது வளர்ந்துட்டுருக்கு. இதில் டப்பாவில் வச்சு அதை அப்படியே விட்டுட்டேன். அதுவும் ஒன்று தழைஞ்சு வந்துகிட்ருக்கு. இனிமேல் வந்து இதை எடுத்து நிலத்தில் நடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுன்னு நட ஆரம்பிக்கலாம். நட ஆரம்பிக்கும்போது வேப்பந்தழைகள், காஞ்ச வேப்பந்தழை இல்லைன்னா பச்சை வேப்பந்தழையை அரைச்சி உள்ளே ஊற்றிக்கணும். அல்லது அந்த மாதிரி வேப்பந்தழை வேப்ப புண்ணாக்கு போட்டு நாம் வச்சோம்னா வேர்க்கரையான் பிரச்சனை இருக்காது. செடி நல்லா தழையும். நிறைய பேர்த்துக்கு செடி வச்சு பட்டு போயிடுது, எங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் இந்த வேர்க்கரையான் தான். அதை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா இந்த மரத்துக்கு வந்து வேறு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா போதும். இது வச்சு ஒரு சில சமயம் செடி வாடலாக தெரியும், எந்த காரணமும் இல்லாமல். அந்த மாதிரி ஆகிலும் நாம் வந்து அலர்ட் ஆகிக்கணும். அப்போ என்ன செய்யணுன்னா, அந்த மாதிரி வாடலாக தெரிஞ்சுதுன்னா உடனே வேப்பந்தழைகளை வந்து காம்பெல்லாம் எந்த காம்பும் இல்லாமல் நீட்டாக வெறும் தலைகளை மட்டும் பறித்து போட்டு மிக்சியில் ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா தண்ணி மாதிரி அரைச்சிட்டு அதை கொண்டு வந்து வேரில் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த வேர்ப்பூச்சிகள் உடனே இறந்து நல்லா வளர்ந்து மறுபடியும் செழுமையாக வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி செடி வாடலாச்சுன்னா உடனடியாகவே அப்போவே நம்ம கண்ணில் பார்த்ததையும் அரைச்சி உள்ளே ஊற்றிடணும். இல்லைன்னா வேப்ப புண்ணாக்கு அரைச்சி ஊற்றிடணும். லேட் பண்ணோம்னா செடி செத்து போயிடும். 1 மணி நேரத்துக்குள்ளே கூட ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆக ஆக அந்த வேர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வேர்க்கரையான் வந்து சாப்பிட்ரும். அந்த அந்த பாங்கை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த செடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக தழைஞ்சு வந்து மரமாயிரும். இதுக்கு பராமரிப்பு இல்லாமையே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.